திமுக ஆட்சியின் முடிவுக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டதாகவும் அமைச்சர் சேகர் பாபுவிற்கு 2.5 மாதம்தான் பதவிக்காலம் எனவும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். 2024 தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பதவி காலியானது போல 2026 தேர்தலுக்கு பிறகு நயினாரின் பதவி காலியாகும் என கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் பதவி இசை நாற்காலி போன்றது என்றும் 2 ஆண்டுகளா அல்லது 2 மாதங்களா என்பதை டெல்லியில் இருக்கும் ஓனர் தான் முடிவு செய்ய வேண்டும் என பதிலடி கொடுத்துள்ளார். சேகர்பாபுக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. சேகர்பாபுக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. என்னுடைய நண்பர் தான், ராத்திரி கூட போன்ல கூப்பிட்டு பேசுவோம். ஏன் இப்படி பேசன்னு கேட்பார். அவர் இருக்கிற கட்சி வேறு, நான் இருக்கிற கட்சி வேறு, கொள்கை வேறு. அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது நாங்கள் நண்பர்கள். பிறகு திமுகவுக்கு போயிட்டார் அவர். பிறகு நான் அதிமுக நான் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டேன். இருந்தாலும் இப்பொழுது எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் அறந்தாங்கியில் சொல்லுகிறேன், சேகர்பாபு அவர்களே, எனக்கு என்னுடைய பதவி 2.5 ஆண்டு காலம் உறுதி. ஆனால் உங்களுக்கு 2.5 மாதம் காலம்தான். வீட்டுக்கு போகின்ற நாள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டு தி டிஎம்கே ரூலிங். 2.5 ஆண்டுகளா அல்லது இன்னும் 2 மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள் தான், அவரல்ல. அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நயினார் என்ற நயினாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும். நயினாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார். நான் கால் செய்தால் கூட யாராவது நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நயினாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால்